राधे कृष्णा। जय भोलो गंगा मैया की जय। जय भोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय भोलो हिमाचल पर्वतराज की जय। அழகான கங்கா மையாவினுடைய அற்புதமான வைபவத்தை அனுபவிச்சுருக்கோம். அதில் ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் 52வது சர்க்கம். முக்கியமாக குகன் ராமன் இவர்களுடைய அழகான நட்பு, இதை பிரத்யேகமாக நிதானமாக நாம் அனுபவிச்சுருக்கோம். ராமன் ஓரிரவு தான் அந்த ஸ்ருங்கிவேரபுரத்தில் தங்கினான். அந்த ஒரு ராத்திரியிலேயே குகனுடைய அழகான பக்தியை லக்ஷ்மணன் சீதை எல்லாரும் புரிஞ்சின்றார்களாம். பொழுது விடிஞ்சது. லக்ஷ்மணனை பார்த்து ராமன் ஓடத்தை தயார் பண்ணு அப்படின்னு சொன்னார். பாஸ்கரோதய காலோசௌ கதா பகவதி நிஷாம். பாஸ்கரன் உதிக்கும் காலமாச்சு. அழகாக ராத்திரி நல்ல பொழுதாக கழிந்தது. இப்பொழுது அசௌ சுகிருஷ்ணோ விஹகாக. சுகிருஷ்ணோ பறவைன்றது பரத்வாஜ பறவை அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த பரத்வாஜ பக்ஷி அப்படின்றது செம்போத்து அப்படின்னு, காகம் மாதிரி இருக்கும், தேன் சிறகு இருக்கும், கண்ணு சக்கச்சவேல்னு இருக்கும், குயில் மாதிரி இருக்கும், காகம் மாதிரி இருக்கும், ஆனால் தேன் சிறகு இருக்கும். அது பேர் செம்போத்து அப்படின்னு பேர். சில இடங்களில் ஆணைச்சாத்தன் அப்படின்ற பறவையாக இது சொல்லப்படுகிறது. ஆனால் சில இடங்களில் ஆணைச்சாத்தன் அப்படின்னா வலியன் குருவிகள் அப்படின்னும் பொழுது அது இரட்டைவால் குருவின்னு ஒன்று உண்டு. அதுக்கு மற்ற டெய்லாம் அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டாக அப்படி பிரிஞ்சிருக்கும், ஒய் மாதிரி. அதனால் இங்கிலீஷ் ஒய் மாதிரி அப்படி ரெண்டாக வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு இரட்டைவால் குருவி அப்படின்னு அதுக்கு பெயர். குட்டியாக இருக்கும், கரிச்சாங்குருவி அப்படின்னு சொல்லுவாள் ஊர் பக்கத்தில். ரொம்ப அழகாக இருக்கும். அது கற்று அப்படி இந்த வாழை தூக்கி தூக்கி அப்படின்னு இருக்கும். ஸோ பரத்வாஜ பக்ஷின்னா இதுவும் உண்டு அதுவும் உண்டு, ஒவ்வொருத்தரோட அபிப்பிராய பேதங்கள் இருக்குது. ஸோ நேற்று நம்ம இதான் பார்த்தோம், இதான் கேள்வி கேட்டிருந்தேன். அப்போ பகவான் சொன்ன உடனேயே கங்கா நதியை கடக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார். லக்ஷ்மணன் போய் சுமந்திரர் இடத்துலையும் குகன் இடத்துலையும் சொல்லிட்டு வரார். குகனும் நல்ல அற்புதமான ஒரு மரக்கலம், நாவாய் அப்படின்னு சொல்லுவா. நாவாய்னு ஒரு முக்கியமான அழகான ஒரு இடம் உண்டு, ஒரு திவ்ய தேசம். என்னன்னு கண்டுபிடிங்க, அங்கே என்ன சுவாமின்னு கண்டுபிடிங்க, பார்க்கலாம். அழகாக ஒரு நாவாயை கொண்டு வந்து வச்சுட்டார்கள். அதன் பிறகு தம் நிஷம்ய கிருஹா ஆதேசம் குஹா ஆதேசம் குஹாமாத்யகணோ மகான். உபோஹ்யருச்சிராம் நாவம் குஹாய பிரத்யவேதயத்.
நல்ல கீர்த்தி பெற்ற குஹனுடைய மந்திரி சமூகம் குஹனுடைய ஆக்ஞையை கேட்டு அழகான மரக்கலத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு குஹனுக்கு சொல்லிது. இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே குஹாதேஷம் குஹாமாத்திய கணேயே கணையே கணு குஹாய அப்படின்னு 3 இடத்துல குஹன் 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 அப்படி வால்மீகி கொண்டாடி பேசுகிறார். அப்போ அந்த மரக்கலம் வந்த உடனேயே குஹன் போய் ராமனிடத்தில் சொல்கிறாராம். தத சப்ராஞ்சலேர் பூத்வா குஹோ ராகவம் அப்ரவீத் உபஸ்திதேயம் நௌர்தேவ பூயக்கிம் கரவாணி தே. குஹன் ராமன் பக்கத்தில் வந்து கையை கூப்பிண்டு, தேவா, இந்த மரக்கலம், இந்த நாவம் நாவாய் படகு ரெடியாக இருக்கு. இன்னும் அடியேன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். சொல்கிறார், தவாமாரசுத பிரக்ய சூத பிரக்ய தவாம் தவ அமரசுத பிரக்ய தவாமரசுக்ய தவாமரசுத பிரக்ய தர்த்தும் சாகரகாம் நதீம் நௌரியம் புருஷவ்யாக்ர தாம் த்வம் ஆரோக சுவ்ரத. அமரசுத பிரக்ய, தேவகுமாரர்களுக்கு சமமானவனே, புருஷவ்யாக்ர ராமா, நல்ல விரதங்கள் உடையவனே, இந்த மரக்கலம் உங்களுக்காக தயாராக இருக்குது. சமுத்திரத்தை நோக்கி ஓடும் நதியை கடக்க தேவரில் அதில் ஏறி அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்கிறான். அப்போ அதோவாசா மகாதேஜா ராமோ குஹமிதம் வசஹ கிருதகாமோஸ்மி பவதாம் ஸ்ரீக்ரமாரோப்யதாமிதீம். மகாதேஜனான ராமன் குஹனை பார்த்து, நீ எனக்கு பண்ண வேண்டிய எல்லாம் அழகாக பண்ணிட்டாய், உங்ககிட்ட உதவிகள்லாம் வாங்கிட்டேன், அதனால் இந்த ஓடம் போவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கட்டும் அப்படின்னா. ததகலாபான் சன்னஹ்ய கட்கௌ பத்வாச தன்வினௌ ஜக்மதுர்யேன தௌ கங்காம் சீதையா சஹராகவோ. உடனே ராமனும் லக்ஷ்மணனும் இந்த கோதண்டத்தை எடுத்துண்டு வாள்கள்லாம் இருந்து அப்படி இடுப்பில் கட்டிண்டு, லக்ஷ்மணன் ஏற்கனவே சில சாமான்கள் மூட்டையாக கட்டி எடுத்துண்டு சீதா பிராட்டியோட அழகாக கங்கையை நோக்கி, கங்கை கடலில் தான் இருக்கா, படகு பக்கத்தில் வரார்கள். ஸோ அப்போ தான் நம்ம நேத்தி பார்த்தோம் குஹன் என்னெல்லாம் சொன்னான்னு சொல்லி. தேனுள தினை உண்டால் தேவரும் நுகர்தற்கு ஆம் ஊனுள துணை நாயேம் உயிர் உள விளையாடக் காணுள புனலாடக் கங்கையும் உளது அன்றோ நான் உளதனையும் நீ இனிது இரு நடையம்பால். தேன் இருக்குது, தனை இருக்குது, நல்ல மாமிசம் இருக்குது,
உன் கூடவே இருக்கிறதுக்கு இங்கே நாங்கள்லாம் இருக்கு, நாய் உயிர்கள் இருக்குது, நல்ல காடு இருக்குது, குளிப்பதற்கு கங்கை இருக்குது, நான் உசுரவர்கள் நீ இங்கே ஏறாமா என் கூட வா அப்படின்னு சொல்லாராம். சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார். இதெல்லாம் கம்பனோட அனுபவம். தோலுள துகில் போலும் சுவை உள தொடர் மஞ்சம் போல் உள பரன் வைகும் புரை உள கடிது ஓடும் கால் உள சிலை பூணும் கை உள கலிவானின் மேல் உள பொருளேனும் விரைவொடு கொணர்வேமால். ராமா அழகா ஃபஸ்ட் கிளாஸாக இறந்து போன காட்டு மிருகங்கள் அதனுடைய நல்ல தோல்லாம் இருக்குது. மெலீஸாக இப்போலாம் லெதர் ஜாக்கெட்லாம் சொல்லுவேன், வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, லெதர் க்ளவுஸ், லெதர் ஜாக்கெட் அப்படின்னு அந்த மாதிரி குகன் சொல்கிறான். நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக நிறைய மிருகங்கள் இங்கே இருக்குது. இந்த ஃபர்ரெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் கரடியோட முடி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இல்லையா. இந்த மாதிரி இறந்து போன மிருகங்களுடைய தோல் உலகெல்லாம் எனக்கு பக்குவப்படுத்தி ஜம்முன்னு வச்சுருக்கோம். தோல் உள துகில் போலும் சுவை உள, நல்லா சாப்பிட்றதுக்கு விதவிதமான வெரைட்டியாக எல்லாம் இருக்குங்க. நல்ல காட்டில் கிடைக்கக்கூடிய கிழங்கு எல்லாம் உண்டு. தொடர் மஞ்சம் போல் உள பரன், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஊஞ்சல்லாம் இருக்குது. மர வீடுகள், ட்ரீ ஹவுஸ் சொல்லுவா இல்லையா, பரன்னு சொல்லுவாள். மரத்து மேலே உட்காந்து அடிப்பாள். இன்றைக்கெலாம் ரொம்ப ஃபேமஸ். நிறைய ரிசார்ட்ஸ் எல்லாம் மாதிரி ட்ரீ ஹவுஸ்னு ஒன்று வச்சுருப்பாள். மரத்து மேலே உட்காந்து அப்படி வேடிக்கை பார்க்கலாம், காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு. ரொம்ப ஃபேமஸ் அதுதான். இன்றைக்கெலாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் போயிட்டு இருக்கா. இட்ஸ் கால் ட்ரீ ஹவுஸ். அது மாதிரி ஒன்று சொல்கிறான். பரன் உள, இன்றைக்கும் வயக்காட்டிலலாம் வயக்காட்டை பாதுகாக்கிறதுக்காக அங்கே ஒரு பரன் மாதிரி கட்டியிருப்பாள். மேலே ஏறி அங்கே உட்காந்துட்டு வயக்காட்டில் யாராவது திருட வராளா இல்லாட்டி மிருகங்களை தானே வரதான்னு சொல்லிட்டு நைட்டு பார்ப்பார்கள். முக்கியமாக அந்த அறுவடை காலம் அந்த மாதிரி சமயத்துலலாம். நீங்கள் உங்களுக்கு இது புரியலைன்னா நிறைய இடங்களில் இந்த ஹை செக்யூர்டு ஏரியாலாம் பார்க்கலாம். நல்லா ஹைட்டில் ஒரு டவர் மாதிரி இருக்கும். அதில் மிலிட்ரி இல்லாட்டி போலீஸ்காரெல்லாம் உட்காந்துருப்பாள், செக்யூரிட்டி பர்பஸ். நிறைய இடங்கள் அப்படி உண்டு. வாட்ச் டவர்னு சொல்லுவோம் இல்லையா, வாட்ச் டவர்ன்றது சாதாரண வேடிக்கை பார்க்குறது. அந்த இடத்துல உட்காந்துட்டு செக்யூரிட்டி பார்ப்போம். அந்த மாதிரி காட்டில் உண்டு. தோல் உள துகில் போலும் சுவை உள தொடர் மஞ்சம் போல் உள பரன் வைகும் புரை உள. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸான குடிசைகள்லாம் இருக்குது தங்கிறதுக்கு காட்டுக்குள்ளே. கடிதோடும் கால் உள, வேகமாக ஓடக்கூடிய கால்கள் இருக்குது. சிலை பூணும் கை உள, சிலை அப்படின்னா வில்லுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. வில்லுகை பிடிச்ச கைகள் உண்டு சண்டை போடுறதுக்கு. கலிவானின் மேல் உள பொருளேனும் விரைவோடு கொணர்வேமால். நீ விரும்புகிற ஒரு பொருள் வானத்தில் இருக்கக்கூடிய சப்திக்கக்கூடிய வானம் இருக்க வசரத்தில் இருக்கக்கூடிய வானத்தில் இருந்தாலும் டக்குன்னு அப்படி கொண்டு வந்து கொடுப்போம். ராமா போகாதே ராமா அப்படின்றதுக்கு குகனுடைய அழகான வாக்கியங்கள். இருபத்தோடு 5000 உளர் ஆணை செய்கினர் சிலை வேடர் தேவரின் வலியாரால் உய்குதும் அடியேம் எம் கொடிலிடை ஒரு நாள் நீ வைகுதியனின் மேல் ஓர் வாழ்வு இலை பிரிது என்றான். என் கீழே ஒரு 500,000 வேடர்கள் இருக்கா. 500,000னா எவ்வளோ பேர் கண்டுபிடிங்க.
500,000 பேர் இருக்காப்பா. தேவர்களை காட்டிலும் வலிமை பெற்றவர்கள். எங்கள் குடியிருப்பில் நீ ஒரே ஒரு நாள் வந்து தங்கினா கூட நாங்கள்லாம் கடை தேடுவோம். இதை விட வாழ்க்கையில் ஒரு பெரிய இது எங்களுக்கு ஒன்றும் எங்களுக்கு கிடைக்காதுப்பா. ராமா இருந்துறேன், எங்களோட காட்டில் தானே இருக்கணும், நாங்களும் காட்டுவாசி தான், எங்களோட இருந்துறேன் ராமா. ஆசையாக சொல்கிறேன்ல. அது கோவிலுக்கெல்லாம் போனே வச்சுக்கோங்களேன், பகவானே வா என் கூட இருந்துரு, வா பாண்டுறங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வா குருவாயிரப்பா வா வீட்டுக்கு போகலாம், வா பத்மநாபா எப்படிதான் இருக்காய் ரங்கா வா ஊருக்கு போகிறேன், நீ வா, நீ ரொம்ப நாள் இங்கேயே படுத்துட்டு இருக்க ரங்கா, வா நம்ம அப்படியே ஊரில் தான் போயிட்டு வரலாம். பத்ரிகாஷ்டம் பத்ரிநாதனை பார்ப்பேன், பத்ரிநாதா எப்படி 6 மாதம் இங்கே பூட்டி இருக்குது, பெருசாக வா நம்ம ஊரெல்லாம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வா எங்கள் ஊருக்கு வா, ஆனால் ரொம்ப சுடும், ஆனால் அதுவும் நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். சும்மா பத்ரிநாதனோட பேசுறது தானே, நம்ம பையன் தானே. அந்த மாதிரி அவன் கூப்பிட்றான். இந்த மாதிரி கூப்பிடுங்க, உங்கள் ராமன், உங்கள் கிருஷ்ணன், உங்கள் குருவாயூரப்பன், உங்கள் பார்த்தசாரதி, உங்கள் வரதராஜன், உங்கள் பத்ரிநாதன், உங்கள் பாண்டரங்கன், உங்கள் திருமலையப்பன், உங்கள் ஸ்ரீரங்கநாதன், உங்களோடு அனந்த பத்மநாபன், நிறைய பேர் இருக்கா, உங்கள் வராகமூர்த்தி, உங்கள் கிருஷ்ணன், உங்கள் பங்கே பிஹாரி. இவ்வளோ அழகாக குகன் சொன்னோன்னு ராமன் திரும்பி பேசுகிறானா. இது எல்லாமே கம்பனோட அனுபவம், வால்மீகி மகர்ஷியோட இது இல்லை. அண்ணலும் அது கேளாம் அகம் நிறை அருள் மிக்கான், வெண்ணிற நகை செய்தான், வீர நின்னுழையாம் அப்புண்ணிய நதியாடி புனிதரை வழிபாடு உற்று எண்ணிய சில நாளில் குறுகுதும் இனிது என்றான். குகன் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் கேட்ட ராமன் ரொம்ப ஆசையோடு அப்படி சிரிச்சுண்டு, வெண்ணிற பற்கள் தெரியும்படியாக சிரிச்சுண்டு, வீரா நாங்கள் அப்படியே போய் இந்த புண்ணிய நதிகள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ தான் சமயம் கிடச்சிருக்கு, போய் புண்ணிய நதி ஆடி போய் நீராடிட்டு புனிதரை வழிபாடு உற்று, அங்கே நிறைய அங்கங்கே ரிஷிகள்லாம் இருக்கா பார்த்தியா, அவளெல்லாம் அப்படி நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுட்டு வனவாசம் செய்ய வேண்டிய நாட்கள்லாம் முடிச்சுட்டு, இதோ கொஞ்ச நாளில் சில நாளில் குறுகுதும் இனிது, உடனே வந்துடுவோம். இப்போ 14 வருஷம் சில நாள்ன்றார் பாருங்க ராமன். ஏன்னு கேட்டால் அது பெருசாக தெரியப்படாது, இதோ கொஞ்ச நாளில் வந்துடும் குகா, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி குகனுக்கு ராமன் சொன்னாராம். அப்போ குகன் பெரிய அழகான ஒரு படகு கொண்டு வந்தானா. அதில் எல்லாரும் ஏறலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாராம். இது வரைக்கும் கம்பனோடது. அப்போ வால்மீகி என்ன சொல்கிறார், குகன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்டால் கங்கா பக்கத்தில் வந்துட்டாலாம் ஏறுறதுக்கு. இப்போ சுமந்திரன் அங்கேயே நின்றுருக்கார், ஒன்றும் சுவாமி ஒன்றுமே சொல்லலை. ராமச்சந்திரமூர்த்தி கையை கூப்பிண்டு கிமஹம் கரவாணி, நான் என்ன பண்ணணும் இனிமேல். ஒன்று ராமன் சுமந்திரன் அப்படி வலது கையால் தடவி கொடுத்துட்டு, நீங்கள் திரும்பி போங்கோ, இவ்வளோ நாள் அப்பா கிட்ட எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இனிமேலும் இருக்கணும், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாதபடி இருங்க, இது போதும். வளத்தை விட்டுட்டு பெருங்கானத்தில் கால்கள்லேயே நடந்து போயிடுவோம் காட்டுக்குள்ளே, நீங்கள் திரும்பி போயிடுங்க. அப்போ அது சுமந்திரருக்கு புரியலை. உடனே ராமரை பார்த்து, பிரபு நீ காட்டில் இரு, பெரிய காரியம் அது, நானும் வந்துடுறேன் பிரபு. நான் வந்து நானும் கூடவே இருக்கேனே,
நாங்கள்லாம் மகா பாபிகள் ஆகிட்டோமா அப்படி விட்டுட்டே போடல. கைகேயினுடைய அதிகாரத்தில் எல்லா விதமான கஷ்டம் அனுபவிச்சுட்டு இப்படி மகாபாபியாக இருக்க போகிறோமா? அப்பா அப்படி எழுதார், நான் எப்படி நீங்கள் இல்லாமல் போவேன், நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லுங்க. உடனேயே ராமன் சொன்னாராம், அப்பா சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லபடியாக பார்த்துக்கோங்கோ, சீக்கிரம் வந்துடுவேன் அப்பாட்ட சொல்லுங்கோ. சீக்கிரம் நானே லக்ஷ்மணன் சீதை திரும்பி வந்துடுவேன் அப்பாட்ட திரும்ப சொல்லுங்கோ. அப்புறம் எங்கள் அம்மா கௌசலாதேவி, அப்புறம் கைகேயி தேவி, எல்லார்கிட்டையும் எங்களுடைய மரியாதையை சொல்லுங்கோ. பரதனை சீக்கிரம் அழைச்சிட்டு வந்து அப்பா மனசை நோகாதபடி நடந்துக்க சொல்லுங்க. எப்படி உன்னோட அம்மா பார்த்துக்கணும் அந்த மாதிரி கௌசல்யா தேவி, சுமத்ரா தேவி எல்லாரையும் பார்த்துக்கணும், அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்லார், கையை கூப்பிண்டு, பிரபு அன்னச்சு சொல்லுவேன், எப்படி நான் போவேன், இந்த குதிரை கூட போகாதே பிரபு, ஊரில் எல்லாரும் இந்த வெறும் ரதத்தை பார்த்து என்ன பண்ண போகிறா, நானும் வந்துடுறேன் பிரபு, நீ ஏற்கனவே பார்த்த ஜனங்கள்லாம் அவ்வளோ வருத்தப்பட்ட ஆழ்தான், இந்த குதிரைகள் திரும்பி போகாது பிரபு, நீ அப்படியே அழிச்சுன்னு போயிடுங்க பிரபு, நானும் வந்துடுறேன், நான் பாட்டுக்கு இருப்பேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, கூட இருடா, கூட இரு அப்படின்னு சொல்லுங்க போதும், இந்த குதிரைகளும் தேவருக்கு வனத்தில் கைங்கரியம் பண்ணட்டும், என்னால் முடிஞ்ச சுசுரூஷையை நான் பண்ணுறேன், எனக்கு அயோத்தியா வேண்டாம், தேவலோகம் வேண்டாம், நீ இல்லைன்னா 14 வருஷம் 100 மடங்கு ஜாஸ்தியாக தெரியும், உன் கூட இருந்தால் 14 வருஷம் இப்படி நொடிப்பொழுதாக போயிடும், அதானே சுவாமி, சரி அனுப்பிடாதீங்கன்னு அலறாராம் சுமந்திரர். நிஜமாகவே இத்தனையும் கங்கை கல்ல நடக்கிறது ஸ்ருங்கி பேரபுரத்தில். திரும்பி ராமன் பலவிதமாக சமாதானப்படுத்துகிறார், நான் ஏன் உங்களை திருப்பி அனுப்புகிறேன்னு சொல்கிறேன், ஞாபகம் கேளுங்கோ, நீங்கள் திரும்பி போனால் நான் வந்து காட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி கைகை சந்தோஷப்படுவா, ஒரு கேரண்டி கிடச்சிடும், இல்லாட்டி யோசிச்சுட்டே இருப்பா. அதனால் சக்கரவர்த்தியை பார்த்துக்கோங்க, அம்மாவை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். டக்குன்னு திரும்பினார், குஹனை பார்த்தார். இத்யுக்த்வா வசனம் சூதம் சாந்த்வயித்வா புனః புனः குஹாம் வசனமக்லீபோ ராமோ ஹேதும் அதப்ரவீத். பலவிதமான விஷயங்கள் சொல்லி அவர் சமாதானப்படுத்திட்டு அவ்வளோதான், எவ்வளோ சொன்ன சொல்லியாச்சு. அப்புறம் டக்குன்னு குஹனை பார்த்தா திரும்பினார், குஹனை பார்த்து சொல்கிறார், நேதானீம் குஹ யோக்யோயம் வாசோ மே சஜனே வனே அவஷ்யம் ஹ்யாஸ்ரமே வாசஹ கர்த்தவ்யஸ்தத்கதோ விதிஹி. குஹா, இந்த ஜனங்கள்லாம் ஜனசம்சர்க்கம், ஜனங்கள்லாம் அலையக்கூடிய இந்த காட்டில் வாசம்ன்றது கஷ்டம். ஏன்னா ஈஸியாக அயோத்தியில வந்து போயிட்டுருப்பா, அதுவும் இன்னும் அடர்ந்த காடு இல்லை, இது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு, யாரோனா வந்துட்டு போயிட்டுருக்கா, அதனால் இங்கே இருக்க முடியாது. நான் தபஸ்வி வாழ்க்கை வாழணும். சோஹம் கிரஹீத்வா நியமம் தபஸ்வி ஜனபூஷணம் ஹிதகாம பிதுர்பூயः சீதாயா லக்ஷ்மணஸ்ய ச ஜடாக்ருத்வா கமிஷ்யாமி ஞக்ரோத க்ஷீரமாணய.
அப்பா, சீதா, லக்ஷ்மணன் எல்லாருக்கும் ஹிதம் பண்ணக்கூடிய வழியில் நடக்க வேண்டியவன் நான். அது மனைவிக்கும் ஹிதமாக இருக்கணும், சகோதரனுக்கும் ஹிதமாக இருக்கணும், அப்பாவுக்கும் ஹிதமாக இருக்கணும். இது ஒரு ஒரு ஆண் மகனுடைய லைஃபுடைய ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். எப்போ பார்த்தா நம்ம பெண்களுடைய விஷயங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஆண் மகன் அவனுக்குன்னு ஒவ்வொருத்தர்கிட்ட அவனுக்கு ஒரு கடமை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் அவனிடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மனைவி தன் கணவனை இப்படி தான் எதிர்பார்ப்பா, அப்பா தன் பிள்ளை அப்படி தான் எதிர்பார்ப்பா, ஒரு பிரதர் தன் பிள்ளை தன் அண்ணனை இப்படி தான் எதிர்பார்ப்பான், அண்ணனோ தம்பியோ. ஒரு ஆஃபீஸ் பாஸாக இருந்தால் தொழிலாளிகள் ஒரு விதமாக எதிர்பார்ப்பா, வேலைக்காரனாக இருந்தால் பாஸ் ஒரு விதமாக எதிர்பார்ப்பா, ஹையர் அஃபிஷியல் ஒரு விதமாக எதிர்பார்ப்பா, கீழே வேலை செய்கிற ஒரு விதமாக எதிர்பார்ப்பா, ஃப்ரெண்டு வேறு மாதிரி எதிர்பார்ப்பா, பிஸ்னஸ் பண்ணுறேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எதிர்பார்ப்பா, சமூகம் ஒரு விதமாக எதிர்பார்க்கும். இப்படி பலவிதமான ப்ரெஷர் ஒரு ஆண்மகனுக்கு உண்டு. அதுவும் இப்போ அவனுக்கு 40 வயசு, சாரி 26 வயசு. அந்த வயசு வளர 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 பொறுப்புகள் கூடிண்டே வரும். 26 வயசு ராமன் காட்டு கிளம்புறான். ஸோ மனைவிக்கு எது பிடிக்குமோ அப்படி நடந்துட்டு அவளை சந்தோஷப்படுத்தணும். அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு எது சந்தோஷமோ அதை நடக்கணும். தன்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும், பிரதர்ஸை பார்த்துக்கணும், சிஸ்டர்ஸை பார்த்துக்கணும், கம்பெனியுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அப்போ தான் வேலையில் இருக்க முடியும். பிஸ்னஸ் லாபமோ நஷ்டமோ ஓடித்தான் ஆகணும். லாபம் நஷ்டம் எது வந்தாலுமே குடும்பத்துக்கு கஷ்டம் வராமல் பார்த்துக்கணும். நிறைய இருக்குது. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ ஆண் அதற்கேற்றா போல நடந்து கொள்ளணும். திமிர் எடுத்து ஆடக்கூடாது, சகவாசம் தப்பாக போயிடப்படாது, சுயநலமாக இருக்கக்கூடாது, பண்டாட்டியை போட்டு படுத்தி எடுக்கக்கூடாது, அப்பா அம்மா அவமரியாதை பண்ணக்கூடாது. இதே சமயத்தில் பகவான் இடத்துலையும் குரு இடத்துலையும் ஸ்ரத்தையோடு இருக்கணும். இட்ஸ் அ சேலஞ்சிங் லைஃப். எஸ், ஹி ஹாஸ் டு. அவ்வளோதான். பகவான் சொல்கிறான், சோஹம் கிரஹீத்வா நியமம் தபஸ்வி ஜனபூஷணம் ஹிதகாம பிதுர்பூயः சீதாயா லக்ஷ்மணஸ்ய ச. எல்லாருக்கும் நான் ஹிதம் பண்ணணும். அதனால சாஸ்திர விதிப்படி தபஸ்விகள்லாம் தலைமுயிர இப்படி ஜடா முடியா தரிச்சுப்பா. அந்த மாதிரி நான் ஜடா கிருத்வா கமிஷ்யாமி, ஜடையா முடிய பண்ணிக்கணும்னா இப்போ இனிமேல் தபஸ் வாழ்க்கை நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக சந்தனாதி தைலம்லாம் தலைக்கு தடவ முடியாது. காட்டு வாழ்க்கை அழகாக நாட்டில் இருக்க மாதிரிலாம் ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ண முடியாது. சில விஷயங்கள்லாம் தவ வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது, அதை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். அதனால் ஞக்ரோத க்ஷீரம் ஆணைய, எனக்கு நீ ஆலம்பால் கொண்டு வா. ஆலமரத்துலேருந்து ஒரு பால் வரும் இல்லையா, பிச்சுக்கு பிச்சுக்குன்னு ஒட்டும், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் ஆலம்பால். இலையெல்லாம் பிச்சா கூட வரும். அந்த ஆலம்பால் கொண்ட ரப்பர் மரத்தோட பால் மாதிரி நிறைய மரங்கள், பால் மரங்கள் உண்டு. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சுக்கிறதுல இந்த பால் மரங்கள், பால் வர செடிகள் எல்லாம் இந்த மாடுகள்லாம் சாப்பிடாது. அதனால தான் இந்த ஹைவேஸ்லாம் நடுவில் அரளிச்செடி வைப்பா, ஈஸி டு மெயின்டைன். நம்ம ஊரில் ஆடுகள் மாடுகள் மேயாது, பால் செடின்றதுனால. ஸோ ஆலம்பால் கொண்டு வான்றான். உடனே குகன் ஓடுறார். தத் க்ஷீரம் ராஜபுத்ராய குஹக்ஷிப்ரமுபாஹரத் லக்ஷ்மணஸ்யாத்மனஸ்சைவ ராமஸ்தேனாகரோஜ்ஜடாம். குகனை கடற்கடனை ஓடி போய் ஆலம்பாலை கொண்டு வந்து தரான் ஒரு தொன்னையில். உடனே தானே அந்த ஆலம்பால் எடுத்து தன்னோட அழகான சுழல் முடியெல்லாம் எடுத்து அப்படியே அது ஒட்டும் இல்லையா, அது அப்படியே எல்லா முடியும் சேர்த்து அப்படி ஜட பிடிக்கும்ல முடி, அந்த மாதிரி அதை அப்படியே ஒட்டி திரிச்சு வச்சுக்கிறாராம். வச்சுட்டு அப்புறம் அதை முடியை சுருட்டிட்டு லக்ஷ்மணனுக்கும் தானே அதை பண்ணி விட்டு லக்ஷ்மணன் முடியை இப்படி கட்டி விடுறாராம். அண்ணனாச்சே. ஸோ ஜடாதாரி ஆனான் ராமன்.
தீர்கபாகுர் நரவ்யாக்ரோ ஜட்டிலத்வமதாரயத் ஜட்டிலத்வம் அதாரயத். தீர்க்கபாகுவாகிய அந்த ரெண்டு பேரும் ஜம்முன்னு இருக்காளாம். நீண்ட கைகளுடைய ரெண்டு பேரும் ஜடமுடி தரிசனம் எப்படி இருக்கான்னு கேட்டா, தௌ ததா சீரவசனௌ ஜடாமண்டலதாரிணௌ அசோபேதாம் ரிஷிசமௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ. அப்ப சகோதரர்களான ராமலக்ஷ்மணர்கள் மரவுரி தரிச்சுண்டு ஜடாமுடியெல்லாம் தரிச்சுட்டவொன்னே ரிஷிகள் மாதிரி இருக்காளாம். ரெண்டு பேரும் பல 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 பலன்னு ஃபஸ்ட் கிளாஸ், ரைட்? ஜடாதாரி. கங்கை பார்க்குறாளாம், நடுங்கிட்டாளாம் ஒரு நிமிஷம். ஏன்னு கேட்டால், என்ன பெரிய சிவபர் என்ன ஜடையில் தாங்கிறா நினச்சா, அவரையும் சேர்த்து இழுத்துட்டு போவேன்னு பார்த்தா அவர் உள்ள அடக்கி வச்சுட்டார். ஐயோ, இவன் திரும்பி ஜடாமுடி கட்டுறானே, ஓ எங்கேயாவது அடக்கி வச்சிருவானோ, கொஞ்சம் நிதானமாகவே இருப்போம் அப்படின்னு கங்கை முதல் தடவையாக ஜடாதாரியான விஷ்ணுவை, ஜடாதாரி நாராயணனை பார்க்கிறாள். இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையோ, இப்படி பார்த்தது இல்லையோ. ராஜகுமாரனா இருந்து ஜடாதாரியா பார்த்ததில்லை. அது ராமன் சௌலபியம் அவ்வளோ, ரூபம் அவ்வளோ அழகாக வேற இருக்கும், எளிமை வேற. இப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்கானா, பல பல பலன் காம்பீரியமா. அந்த ராமலக்ஷ்மணனை பார்த்தோன்னு கங்கைக்கு என்ன தோணித்தான்? நாராயணர்கள் போல தோணித்தான். ஏண்டான்னா அவள் தான் ஜடாதாரியா இமயமலையில் இருக்கா இல்லையா, பத்ரிகாசிரமத்தில், கந்தமாதன பர்வதத்தில், அலக்கநந்தா நதிக்கரையில். அப்ப அவள் அப்படியே பிரமிச்சு போனாளாம். ஸோ ஜடாதாரி ராமன். ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय, जय बोलो सीतारामचंद्र भगवान की जय, जय बोलो गुह पेरुमाल की जय. हर घर गंगे जय मां गंगे, गंगे शरणम.